இன்னைக்கு ஆகஸ்ட் 14 ப்ரீ டயபெட்டிக் டே அப்படின்னு உலகத்துல ஒரு குறியீடு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் டயபெட்டிக் டே தெரியும். அதெல்லாம் ப்ரீ டயபெட்டிக் டே, அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ற மாதிரி டயபெட்டிக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ். இது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில ரத்த பரிசோதனைகள் செஞ்சு அதன் மூலியமா கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது HbA1c அப்படின்னு சொல்லப்படுற லாஸ்ட் 90 டேஸ்ல உள்ள ரத்த சர்க்கரையுடைய ஆவரேஜ். இது 5.7 இருந்து 6.4 இருந்ததுன்னா நாம ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 6.4க்கு மேல போனோம்னா நம்ம டயபெட்டிக் குள்ளர போயிட்டோம்னு அர்த்தம். 5.7க்கு கீழே இருக்கோம்னா நம்ம இன்னும் டயபெட்டிக் குள்ளர வரல, நார்மலா இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்றது 5.7 இருந்து 6.4 அப்படின்னா நமக்கு அது கொடுக்குற ஒரு எச்சரிக்கை மணி. உடம்பு நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு தான் நம்ம HbA1c டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். அடுத்தது பிளாஸ்மா குளுக்கோஸ். எம்டி ஸ்டமக்ல நம்ம குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது 100ல இருந்து 140க்குள்ள இருக்கு அப்படின்னா நாம ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 80ல இருந்து 120க்குள்ள இருந்தா நார்மல் அப்படின்னு சொன்னா கூட 100க்கு மேல போகுது, 140க்குள்ள இருக்கு அப்படின்னா நாம ப்ரீ டயபெட்டிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை இன்னும் ஃபர்தரா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா போஸ்ட்பிராண்டியல் டெஸ்ட். ஒரு குளுக்கோஸ் ட்ரிங்க் அல்லது குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கிட்டு சரியா 2 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவுகள் 140க்கு மேல 200க்குள்ள இருக்கு அப்படின்னா நாம ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். 200க்கு மேல போகுதுன்னா நம்ம டயபெட்டிக் ஆகிட்டோம். 140க்கு கீழே இருக்கு அப்படின்னா நம்ம டயபெட்டிக்ல இல்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிக் டேவான ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம உடம்பு கொடுக்குற இந்த எச்சரிக்கை மணியை சரியா கவனிக்க வேண்டியது தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாம் ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கு அப்படின்னா உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு உணவு முறை மாற்றம், வாழ்வு முறை மாற்றம். ஒரு எக்ஸசைஸுக்கு உள்ள போயிட்டு ஒரு நல்ல உணவு முறைக்கு வரதாங்க. அந்த நல்ல உணவு முறைன்னு தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறது புரைமாவு நிறை கொழுப்பு நிறைந்த பேலியோ டயட் தான். இதை நம்ம கண்கூடா பல சர்க்கரை வியாதிக்காரர்கள்ட்ட ரிசல்ட் மூலியமா பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கிறவங்க உணவு முறையிலையும் வாழ்வு முறையிலையும் உடற்பயிற்சி மூலியமாகவும் சரியான ஒரு இடத்துக்கு வந்து அடைஞ்சாங்கன்னா அவங்க மருத்துவமே இல்லாம ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்துடலாம். ஒரு நல்ல வாழ்வை தொடர்ந்து சரியான உணவு முறை மூலியமா சர்க்கரை வியாதிக்குள்ளரே போகாமல கட்டுக்குள்ள வச்சு தொடர்ந்து நடத்த முடியும். இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்ந்து உடனடியா ஒரு மருத்துவரை பார்த்து அதற்கு உண்டான மருந்துகளை சாப்பிட்டு ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து வெளியில வரலாம். அதையும் விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் நம்ம சர்க்கரை வியாதிக்காரத்தாலா மாறுறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாம போயிடும். ஸோ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்றது நமக்கு கிடைக்கிற ஒரு எச்சரிக்கை மணி. இந்த உடல் நமக்கு கொடுக்குற அந்த எச்சரிக்கை மணியை நம்ம தானாவே சரி பண்றதுக்கு உண்டான ஒரு சரியான வழிதான் பேலியோ டயட் உணவு முறை அப்படின்றத இந்த ஆகஸ்ட் 14 வேர்ல்டு ப்ரீ டயபெட்டிக் டேல தெரிஞ்சுக்கணும்.